கவுண்டர் செட்டிங் எனப்படும் குடிநுழைவுத்துறை மோசடி கும்பலை சேர்ந்த 2 குடிநுழைவுத்துறை அதிகாரிகளின் படுக்கை அறையில் 8 லட்சம் ரிங்கிட் கண்டுபிடிக்கப்பட்டது என்று மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையர் அசாம் பாக்கி தெரிவித்தார். இந்த தொகை கடந்த மாதம் நடத்தப்பட்ட ஆப்ஸ் செட்டிங் சோதனை நடவடிக்கையில் பறிமுதல் செய்யப்பட்ட 1.49 மில்லியன் ரிங்கிட்டின் ஒரு பகுதி என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த சோதனை நடவடிக்கையில் மேலும் 9,900 அமெரிக்க டாலரும் 5,470 தாய்லாந்து பாட்டும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. 6 மாத காலம் கண்காணிப்பின் அடிப்படையில் 49 குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் அடங்கிய 60 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 3.6 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 215 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டன. இந்த மோசடி கும்பல் 200 2,500 ரிங்கிட் வரை லஞ்சம் கொடுத்து வெளிநாட்டவர்களை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது அம்பலமானது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.